அதே போல மாநில சுயாட்சி கொள்கையிலயும் இன்னைக்கு நீங்க ஐக்கிய முன்னணி அரசுல முக்கியமான அங்கம் வகிக்கிற ஒரு இயக்கத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய உயிர்நாடி கொள்கையான மாநில சுயாட்சி கொள்கைக்காக இப்ப அங்க குரல் கொடுத்து, இந்த காலகட்டத்திலேயே கூட எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு தன்னாட்சி வழங்குகிற ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வந்துடலாமே. நல்ல ஆலோசனை. ஆனால் கேட்டு செய்கிறவர்களுக்கு அந்த வல்லமையான சூழ்நிலை இருக்க வேண்டும். இன்றைய மைய அரசு ஒரு பக்கம் காங்கிரஸ் ஆதரவு, இன்னொரு பக்கம் இடதுசாரிகளுடைய ஆதரவு, இந்த 2 ஆதரவையும் வைத்து கொண்டு தான் இந்த தேசிய முன்னணி இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் அதில் பங்கு பெற்றிருப்பதை கூட அந்த ஆட்சிக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான், பதவிக்காக அல்ல. ஏன் அந்த ஆட்சிக்கு வலுவு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு ஏற்பட்டது என்றால், இடதுசாரிகள், இன்னொரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி, இவர்களில் யாரும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பில்லை என்பதற்காக மட்டுமல்ல, இவர்கள் யாரையும் விட ஒரு நடுநிலைத்தன்மை விபி சிங் அவர்கள் தலைமையில் இருந்த அந்த அணியை சார்ந்தவர்கள் மூலமாக, இந்த தேசிய முன்னணி மூலமாக நாட்டுக்கு கிடைக்கும் ஒரு நடுநிலைமை கிடைக்கும். மாநில அரசுகளுடைய குரல் மெல்ல மெல்ல ஓங்கும். மாநிலங்களை மதித்து தீர வேண்டிய ஒரு நிலை மத்திய அரசுக்கு ஏற்படும். அப்படி மதித்து தீர வேண்டிய நிலைமை ஏற்படுகிற போது மாநில அரசை மைய அரசு அனுசரித்து போகுமே தவிர, அரவணைத்து போகுமே தவிர அலட்சியப்படுத்த முடியாது. எனவே இந்த நிலையில மைய அரசினுடைய போக்கு வளருமானால் மாநில சுயாட்சி குரலுக்கு மேலும் மேலும் வலு சேரும். ஆந்திராவிலே உள்ள முதலமைச்சரோ, வங்காளத்திலே உள்ள முதலமைச்சரோ, ஒரு காலகட்டத்தில் கர்நாடக முதலமைச்சரோ, கேரள முதலமைச்சரோ, இன்னும் ஒரு காலகட்டத்தில் குஜராத் முதலமைச்சரோ, பஞ்சாப் முதலமைச்சரோ, அத்தனை பேரும் மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை உருவாக்க முடியும். மாநில சுயாட்சி இடம்பெறத்தக்க அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாவதற்கு இன்றைக்கு இருக்கிற அரசு நீடிக்க வேண்டும். இந்த அரசு நீடிக்க விடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடாமல் இதை சில காலம் காப்பாற்றி நடத்துவோமேயானால் மெல்ல மெல்ல மாநில சுயாட்சி பல மைய அமைச்சருடைய வாயிலே இருந்தே ஒலிக்கக்கூடிய நல்ல நிலைமை ஏற்படுத்த முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. 1971, 72, 73ஆவது ஆண்டுகளில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது மாநில சுயாட்சியை நிறைவேற்ற வேண்டும், அறிஞர் அண்ணா வழியில் அயராது நடைபோடுவதற்கு அதுதான் வழி என்று அவர்கள் மேற்கொண்ட போது, அதற்காக ஜஸ்டிஸ் ராஜமன்னா தலைமையில் குழு அமைத்து அந்த மிகப்பெரிய ஆய்வியடாக அவர்களால் தரப்பட்டு, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தோழர்களால் முழு அளவுக்கு ஆய்வு செய்யப்பட்டு, சட்டமன்றத்தில் 74ஆவது ஆண்டு முதல் மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, அது நிறைவேற்றப்பட்டு, அப்பொழுது டெல்லியிலே உள்ள இந்திரா காந்தி அரசு இந்த தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டு, அதை அவர்கள் பரிசீலிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி, ஆனால் அவையெல்லாம் அவ்வப்பொழுது கேட்பது என்ற அளவோடு நின்று போய், ஆனால் அவர்களே சர்க்காரியா கமிஷன் ஏற்படுத்தி அது மூலமாக மாநில அரசுகளுடைய அதிகாரங்களை எந்தெந்த வகையில் சீர்திருத்தி அமைக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை நடைபெற்று, இன்றைக்கு மாநில சுயாட்சி என்பது வெறுக்கத்தக்க அல்லது கைவிட வேண்டிய ஒரு கொள்கையாக அகில இந்தியாவிலே கருதப்படவில்லை. மெல்ல மெல்ல மாநில சுயாட்சி உரம்பெற்று வருகிறது. தக்க சூழ்நிலையை மைய அரசிலே உருவாக்கி தன்னைத்தானே நிறுத்தி கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுகிற போதுதான் அரசியல் சட்டத்தை திருத்துகிற வல்லமை ஏற்படும். திருத்தக்கூடிய வல்லமை உருவாகிற காலகட்டத்தில் மாநில சுயாட்சிக்கான குரல் மேலும் வலுப்பெற்று நிச்சயமாக ஒவ்வொரு கட்டமாக நாம் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொண்டு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு என்று சொல்லுகிறீர்கள். அது வரைக்கும் இந்த மைய அரசு தாங்குமா அப்படின்னு விமர்சனம். இந்த மைய அரசு இல்லாவிட்டாலும் எந்த மைய அரசு வந்தாலும் இந்த மாநில அரசை மதித்து தீர வேண்டிய காலம்தான் எதிர்காலம். அப்படின்னா இதே பதில தான் காவிரி பிரச்சனைக்கு சொல்ல போறீங்களா? காவேரி பிரச்சனையில் நாம் ஓரளவு வெற்றி பெற்று இருக்கிறோம். எந்த அளவு வெற்றி பெற்று இருக்கிறோம் என்றால், மத்திய அரசு ஒரு நடுவர் மன்றத்தை ஏற்படுத்தவே முன்வராத ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், பிரதமராக விபி சிங் அவர்கள் இருந்த காலத்தில் நடுவர் மன்றத்தினுடைய கட்டாயமான தேவையை கலைஞர் அவர்கள் எடுத்து சொன்னபோது உடனே ஏற்றுக்கொண்டு நடுவர் மன்றத்திற்கு தகுதியான ஒருவரை தலைவராக நியமித்து, நடுவர் மன்றத்தினுடைய அதிகார வரம்புகளை பற்றி சில ஐயுறவுகள் ஏற்பட்ட போது உச்ச நீதிமன்றத்திலே சென்று அந்த அதிகாரங்கள் இன்னென்ன அதிகாரங்கள் உண்டு என்பதையும் பெற செய்து, நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பொன்றும் வழங்கி, அந்த தீர்ப்பு இன்றைக்கு மைய அரசிலே இருக்கிறது. இடைக்கால தீர்ப்பை இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்னதாகவே நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கேட்டு இருக்கிறோம். நடுவர் மன்ற தீர்ப்புக்கு மாறான கருத்து மைய அரசினிடத்தில் இல்லை. செயல்படுத்துவதற்கான வழி வாய்ப்பு அவைகளைத்தான் மைய அரசு கருதி கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். அதில் மைய அரசில் யார் இடம்பெற்றிருந்தாலும், கர்நாடக அரசினுடைய செல்வாக்கு கூட ஓரளவுக்கு இருந்தாலும் கூட,
சட்டப்படி நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள். தக்க சூழ்நிலை வருகிற போது நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுதுள்ள நிலையில் இன்றைக்கு உடனடியாக நடுவர்மன்ற தீர்ப்பு என்று சொல்லி தீர வேண்டிய கட்டாய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை.